உங்க குழந்தையும் இங்க சாப்பிட மாட்டாங்க, கேட்டாக்கா பசி எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? அப்பனா இதை மட்டும் சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு அவங்களுக்கு சாப்பிட சொல்லி கொடுங்க. கரெக்டான டைம்ல வேலைக்கு சாப்பிடுவாங்க. ஆமாங்க, இன்னைக்கு எங்க பசங்க எதையோ கையில வச்சுக்கின்னு நக்கி நக்கி சாப்பிட்டு இருந்தானுவா. நானும் அவனுக்கிட்ட போயிட்டு என்னத்ரா இப்படி நக்கி சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ரெடி பண்ண பிரண்ட ஊறுகாய் தான் ப்ரோ, சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. பசங்களா அந்த ஊறுகாவெல்லாம் இப்படி சாப்பிடக்கூடாது, இதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூட்டின்னு கிளம்பிட்டேன். இதுக்கு முதல்ல கொஞ்சமா பிரண்ட ஊறுகாவை எடுத்து சாப்பாட்டுல போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை நல்லா உருண்டை பிடிச்சி உங்க பசங்களுக்கு ஒரே ஒரு டைம் சாப்பிட சொல்லி கொடுங்க. அப்படி மட்டும் இதை ஒரு டைம் அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களே இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அம்மா இது மாதிரி பிரண்டையை பறிச்சு ஊறுகாய் அரைச்சு தருவாங்க. அது சாப்பிடறதுக்கு சுவையாவும் மனமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிரண்டை ஊறுகாவை சாப்பிட்டாக்கா குழந்தைகளுக்கு வேலைக்கு பசி எடுக்கும் சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த பிரண்டையை நாங்களே நேரடியா பறிச்சு சுத்தமா கிளீன் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி கூட பிரண்டையும் போட்டு வதக்கி நல்லா அரைச்சி நல்லெண்ணெய் ஊத்தி தாளிச்சு எடுத்துக்கணும். இதை நான் வாயால ரொம்ப ஈஸியாவே சொல்லிட்டேன். இதை செய்யறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. இது மாதிரி கிராமத்து முறையில தயாரிக்கப்பட்ட பிரண்டை ஊறுகாய் உங்களுக்கு வேணும்னாக்கா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. உண்மையாலுமே இந்த ஊறுகாவை நாங்க முழுக்க கிராமத்து முறையிலேயே தயாரிச்சிருக்கோம்.